சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணைவினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்? திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பற்றி சிவபெருமான் வானில் அசரீரியாக சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார் பார்க்கலாம் வாங்க. திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு நற்பலகை ஒக்க இருக்க உருத்திர சன்மர் என உரைத்து வானில் ஒருக்கவோ என்றதோர் சொல். இந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இறைவனையே சொன்னது அவர் நாக்கில் சொல்கிறார். சரிங்களா? எப்படின்னாக்கா திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு தெய்வ புலவர் சொல்லிட்டு அசரீரியாக சொல்லுதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா தெய்வ சேக்கிழார் தெய்வ புலவர் சொல்கிறாங்க. தெய்வமே உருவெடுத்து வந்தது சொல்லிடுற தெய்வ திருவள்ளுவர். அப்புறம் அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறாரா இதை. பிறகு நாமகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாடா முதல் நான்மறை நான்முகன் நாவில் பாடா இடை பாரதம் பகர்ந்தேன் கூடாரை எல்லிய வென்றி இளங்கிளை வேல் மாற பின் வள்ளுவன் வாயது என் வாக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாடா முதல் நான்மறை நான்முகன் பார்த்தீங்கன்னா நான்முகன்னா பிரம்மாவோட நாவில் பாடா இடை பாரதம் பகர்ந்தேன்னு சொல்கிறாங்க. படைக்கிறவங்களுக்கு பேர் பிரம்மான்னு சொல்லுவாங்க. இந்த திருவள்ளுவ மாலையை பகர்ந்தது தெய்வ திருவள்ளுவர். அவரோட நாக்கில் நான் தான் இருந்து இதை சொல்லியிருக்கேன். இந்த திருக்குறளை திருவள்ளுவர் நாவிலிருந்து நான் சொல்லியேன்னு சொல்லிட்டு நாமகள் சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன வள்ளுவன் வாயது என் வாக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருக்குறளை படிங்க. திருவள்ளுவர் நமக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1.5 அடியில் சொல்லியிருக்காங்க. இதை படிங்க, திருக்குறள் படிங்க, சிறப்பாக வாழுங்க. வாழ்க வளமுடன். திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி போற்றி.